வணக்கம் and welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025 18வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் கம்மிங் ஏப்ரல் 5 அன்னைக்கு நைட்டு 7:30க்கு சண்டிகர்ல நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான 10 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி, ஸ்மால் லீக்கான பெஸ்டான ஆப், அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்த லிங்க் எடுத்து அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் பேட் பால் 11 ஆப். பேட் பால் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸுக்கும் ஒரு அபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னர். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. அண்ட் தென் இந்த ஆப்ல நீங்க ட்ரேட் பண்ணி கூட மணி ஏர்ன் பண்ணலாம். அதாவது எந்த டீம் மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. CSK வின் பண்ணுவாங்களா இல்ல மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுல நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணி கூட நீங்க மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். நல்லா நோட் பண்ணீங்க. GST TDS எதுவும் கிடையாது. லூடோ கேம்ஸ் நீங்க விளையாடலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்சுக்குமே 50,000 ரூபாய்க்கான கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே இல்லாம ஃப்ரீயாவே டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஆப். பர்டிகுலர்லி நீங்க வந்து ஹெட் டு ஹெட் அதுக்கும் அண்ட் தென் 4 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட்ல பிளே பண்றதுக்கும் ரொம்ப பெஸ்டான ஆப். அதாவது ஸ்மால் லீக்ல ரொம்பவே பெஸ்டான ஆப் அப்படின்னா அது பேட் பால் 11 ஆப் தான். பேட் பால் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crick Calls. ஓகே டூட்ஸ், இப்போ டெமோ டீம்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல இருந்து பிரப்சிம்ரன் சிங், த்ருவ் ஜூரல் 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சஞ்சு சாம்சனை டிராப் பண்ணிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் பேட்டர்ல ஸ்ரேயஸ் ஐயர், SSV ஜெய்ஸ்வால், சிம்ரன் ஹெட்மேயர், சிவம் டூபே. அண்ட் தென் ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், வனிது அசரங்கா. அண்ட் தென் பவுலர் ஒயிட் சகால், ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா. இந்த காம்பினேஷன்ல போயிருக்கோம். இந்த டீம் மோஸ்ட்லி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஃபேவரபிளா போயிருக்கும். இந்த டீம்ல லோவர் ஆர்டர், அதாவது மிடில் ஆர்டர்ல லோ பர்சன்டேஜ்ல இருந்து சிம்ரன் ஹெட்மேயர், சிவம் டூபேக்கு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல தீக்ஷனாவுக்கு ஒரு லோ பர்சன்டேஜ்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். த்ருவ் ஜூரல் டோட்டலி ராஜஸ்தான் ராயல்ஸோட மிடில் ஆர்டர்ஸ், அதுவும் பர்டிகுலர்லி லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய மிடில் ஆர்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இந்த டீம்ல பிரப்சிம்ரன் சிங் கேப்டனாவும் ஸ்ரேயஸ் ஐயரை வைஸ் கேப்டனாவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் செகண்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல ஒன்லி 1 விக்கெட் கீப்பர் as well as சஞ்சு சாம்சனோட நம்ம போயிருக்கோம். அண்ட் தென் பேட்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர், P. ஆர்யா, சிம்ரன் ஹெட்மேயர். ஆல்ரவுண்டர்ல கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கோ யான்சன், வனிது அசரங்கா, ரியான் பராக். பவுலர்ல ஹர்தீப் சிங், ஒயிட் சகால், ஜோஃப்ரா ஆர்ச்சர். இந்த காம்பினேஷன். இந்த டீம்லயும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேப்டனாவும் ஒயிட் சகாலுக்கு வைஸ் கேப்டன். இட்ஸ் டோட்டலி பிக் டிஃபரன்ஷியல். அதுவும் லோ பர்சன்டேஜ்ல இருந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்கோம் நம்ம வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு. அண்ட் தென் தேர்ட் டீம்ல P. சிங் அண்ட் தென் த்ருவ் ஜூரல் விக்கெட் கீப்பர்ல. அண்ட் தென் பேட்டிங் ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா நேகல் வதிரா லோ பர்சன்டேஜ், P. ஆர்யா லோ பர்சன்டேஜ், சிம்ரன் ஹெட்மேயர். 3 பேட்டருமே லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஆல்ரவுண்டர்ல கிளான் மேக்ஸ்வெல், வனிது அசரங்கா, நிதிஷ் ராணா. பவுலிங் யூனிட்ல ஹர்தீப் சிங், ஒயிட் சகால், லாக்கி ஃபெர்குசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த டீம் 3 லோ ஓவராலா 4 லோ பர்சன்டேஜ் பிக்கோட போயிருந்தாலும் கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் ஓவராலா சேஃபா போயிருக்கும். கேப்டன் கிளான் மேக்ஸ்வெல் சேஃபஸ்ட் ஆப்ஷன், வைஸ் கேப்டன் பிரப்சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பர் பிளஸ் டாப் ஆர்டர்னால ஓவராலா சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல மூவ் ஆன் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ஃபோர்த் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல த்ருவ் ஜூரல், பேட்டர்ல ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதிரா. ஆல்ரவுண்டர்ல கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மார்க்கோ யான்சன், வனிது அசரங்கா, ரியான் பராக். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல ஹர்தீப் சிங், ஒயிட் சகால், துஷார் தேஷ்பாண்டே. இந்த காம்பினேஷன். இந்த டீம்ல ஓவராலா 7 பிளேயரை பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த டீம் கேப்டன் கிளான் மேக்ஸ்வெல், வைஸ் கேப்டன் ஒயிட் சகால். சேம் லாஸ்ட் டீம் மாதிரி தான் கேப்டன் வைஸ் கேப்டன் மோதி இருக்கும். அண்ட் தென் ஃபிஃப்த் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல P. சிங், சஞ்சு சாம்சன். பேட்டர்ல ஸ்ரேயஸ் ஐயர், SSV ஜெய்ஸ்வால். ஆல்ரவுண்டர்ல கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மார்க்கோ யான்சன், வனிது அசரங்கா, ரியான் பராக், நிதிஷ் ராணா. ஓவராலா இருக்க 6 ஆல்ரவுண்டருமே பிக் பண்ணிட்டோம். அண்ட் தென் பவுலிங்ல தீக்ஷனா ஒரே ஒரு ஸ்பின்னரோட நம்ம
போறோம். இந்த டீம்ல கேப்டனா கிளான் மேக்ஸ்வெல்லையும் வைஸ் கேப்டனா சஞ்சு சாம்சனுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இட்ஸ் டோட்டலி நியூட்ரல் டீம். அண்ட் தென் சிக்ஸ்த் டீம் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், பேட்டிங்ல ஸ்ரேயஸ் ஐயர், சசாந்த் சிங் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக், சிம்ரன் ஹெட்மயரும் லோ பர்சன்டேஜ். ஆல்ரவுண்டர்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மார்க்கோ யான்சன், வனிது அசரங்கா, நிதிஷ் ராணா. பவுலிங்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் லோ பர்சன்டேஜ், துஷார் தேஷ்பாண்டே லோ பர்சன்டேஜ், அண்ட் தென் தீக்ஷனா ஆல்சோ லோ பர்சன்டேஜ். இந்த டீம் ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலருக்கு ஃபேவரபிளா நம்ம போயிருக்கோம். ஓவராலா 3 பவுலர், 3மே ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த டீம்ல நிதிஷ் ராணா ரீசெண்ட் டைம் ஃபார்ம்ல இருக்கனால அவருக்கு ஒரு வைஸ் கேப்டனும், சஞ்சு சாம்சன் இந்த பர்டிகுலர் மேட்ச் விக்கெட் கீப்பர் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் 7th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல பி சிங், பேட்ஸ்மேன்ல ஸ்ரேயஸ் ஐயர், பி ஆர்யா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சிம்ரன் ஹெட்மயர். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல மார்க்கோ யான்சன், வனிது அசரங்கா, ரியான் பராக். பவுலிங் யூனிட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹர்தீப் சிங், லாக்கி ஃபெர்குசன், ஜோஃப்ரா ஆர்ச்சர். கேப்டன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இனிஷியலி நியூ பால் அந்த டெத் ஓவர் பவுல் பண்றதுனால ஜோஃப்ரா ஆர்ச்சரை ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிருக்கோம். அண்ட் தென் 8th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல இருக்க 3 பிளேயருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. ரியான் பராக், சஞ்சு சாம்சன், பிரப்சிம்ரன் சிங், சஞ்சு சாம்சன், த்ருவ் ஜூரல் 3 பிளேயருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாச்சு. அந்த பேட்டிங் யூனிட்ல ஸ்ரேயஸ் ஐயருக்கும் சிம்ரன் ஹெட்மயருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஆல்ரவுண்டர்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ், வனிது அசரங்கா, ரியான் பராக். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல எடுக்கும்போது ஹர்தீப் சிங், வைச்சகா, லாக்கி ஃபெர்குசனோட நம்ம மூவ் ஆன் பண்ணிருக்கோம். இந்த டீம்ல வனிது அசரங்கா வைஸ் கேப்டனாகவும், ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனாகவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அந்த 9th டீம் பொறுத்த வரைக்கும் இதுலயும் 3 விக்கெட் கீப்பர், பேட்டர்ல 2 பேரு சசாங்க் சிங்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும், ஆல்ரவுண்டர்ல கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ரியான் பராக். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்ல இருக்க டாப் ஆர்டர் எல்லாத்தையுமே டிராப் பண்ணிருக்கோம். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல லாக்கி ஃபெர்குசன், சந்தீப் சர்மா ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக், அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே. இந்த டீம்ல ரியான் பராக் கேப்டனாகவும், சஞ்சு சாம்சனா வைஸ் கேப்டனாகவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் 10th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல சஞ்சு சாம்சன், பேட்டர்ல ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதிரா. ஆல்ரவுண்டர்ல கிளான் மேக்ஸ்வெல், வனிது அசரங்கா, ரியான் பராக், நிதிஷ் ராணா. பவுலிங் யூனிட்ல லாக்கி ஃபெர்குசன், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, தீக்ஷனா. இந்த டீம் மோஸ்ட்லி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஃபேவரபிளா தான் மூவ் ஆன் பண்ணிருக்கோம். இந்த டீம்ல கேப்டனா சந்தீப் சர்மாவையும், வைஸ் கேப்டனா லாக்கி ஃபெர்குசன் ரொம்ப ரிஸ்கான பிக். இருந்தாலும் நம்ம கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு டீமை பிக் பண்றதுக்கு முன்னாடி தெளிவா உங்களுக்கு ஃபேண்டசி பத்தின நாலேஜும் அந்த கிரிக்கெட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தெளிவா வேணும். இது 2 தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால டீம் பிக் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க, சிம்ரன் ஹெட்மயர் எடுத்துக்கோங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் செட்டில் ஆக டைம் எடுத்துப்பாரு. ஸோ அதுல நிறைய சிங்கிள் டபுள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவார். ஓவராலா ஒரு 25 பால் ஃபேஸ் பண்றாரா, ஒரு 35 ரன் ஆடி கொடுத்துருப்பாரு. ஆனா சிம்ரன் ஹெட்மயர் உள்ள வந்தாரு அப்படின்னா ஒரு 15 பால் பிடிச்சாலே ஒரு 35 ரன் ஸ்கோர் பண்ணிடுவார். ஸோ ஓவராலா பார்க்கும்போது 2 பேரும் ஈக்குவலா 35 ரன் தான் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல இவர் நிறைய சிங்கிள்ஸ் டபுள்ஸ் போயிருப்பாரு. ஆனா இதுல இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு 4 6 2 பவுண்டரி அடிச்சிருப்பாரு. அந்த 4 6க்கு ஓவராலா 48 பாயிண்ட் வந்திருக்கும். அண்ட் தென் 2 பவுண்டரிக்கு ஓவராலா 16 பாயிண்ட் வந்திருக்கும். ஸோ ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட சிம்ரன் ஹெட்மயர் ஃபேண்டசில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா எடுத்திருப்பாரு. ஏன்னா இப்ப ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் டோட்டலி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு நல்ல ரேங்க் போக முடியும். ஸோ அதனாலதான் நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த டீம் அப்படியே ரெகுலரா பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு இதுல இருந்து ஏதோ லைன் அப்ல பிளேயிங் லெவல்ல இல்ல அப்படின்னா அந்த பிளேயருக்கு ஏதோ ஒரு பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருப்பாங்களா, அந்த பிளேயர்ஸ் அப்படியே இங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.